Hi students, welcome to Sai Priya's English. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட் இன் இந்த லெசன் நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் எழுதினவர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் க்ரோவர் டர்பர். 1894லேருந்து 1961 இவரோட பீரியட். வாஸ் அன் அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட், ஆத்தர், ஹியூமரிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், பிளேரைட் அண்ட் செலிப்ரேட்டட் விட். அதாவது இவர் மிகச்சிறந்த கேலி சித்திர ஓவியராக இருக்காரு, நல்ல எழுத்தாளர், நகைச்சுவையாளர், பத்திரிகையாளரும் கூட, நாடக ஆசிரியர் மற்றும் போற்றப்பட்ட அறிவுஜீவின்னு சொல்றாங்க, செலிப்ரேட்டட் விட். So he was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine, such as The Cat Bird Seed, and collected in his numerous books. He was one of the most popular humorists of his time, as he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. ஸோ இவருடைய கேலி சித்திரங்களும் சிறுகதைகளும் பெரும்பாலும் இந்த நியூயார்க்கர் அப்படிங்கிற இதெல்லாம் வெளியாச்சு. இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான புத்தகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு. இவர் தனது காலத்துல புகழ்பெற்ற நகைச்சுவையாளராக திகழ்ந்தார். சாமானியர்களின் விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன்னா விரக்தி, இயற்கைக்கு மாறுபட்ட தன்மை தான் சொல்றது, எக்ஸென்ட்ரிசிட்டிஸ்ன்னு சொல்றோம். இவர் அவருடைய எழுத்துல எல்லாத்தையுமே அதை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப லெசன் பார்க்கலாம். எப்பவுமே விசித்திரமான பொருட்களை பற்றிய கற்பனைகள் எப்பவுமே நகைச்சுவைக்கு வித்திடும். இப்ப கதாசிரியரோட தாத்தா தன்னுடைய கற்பனை கதைகள் மூலம் ஏற்படுத்துகிற குழப்பங்கள் மற்றும் நகைச்சுவைகள்ல இப்ப இடத்துல படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசேஜ் பாருங்க. The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I did not just let it keep on walking and go to bed. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I am sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. என்ன சொல்ல வராங்கன்னா, இது எப்ப நடந்ததுன்னா 1915 நவம்பர் மாதம் 17 இரவு எங்க வீட்டுக்குள்ள ஒரு பேய் பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதால் இத்தனை அல்லோலப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அல்லோகலப்படுது அப்படின்னு சொல்றதுதான் அங்க இங்கிலீஷ் வேர்டு அல்லோகலோ, கலையபரம் உண்டாகி அந்த பேயை நடக்க விடாம செஞ்சுட்டு நான் தூங்க போனதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேயின் வருகை என்ன பண்ணுது, முதல்ல அவரோட அம்மா என்ன பண்றாங்க, ஷூ எடுத்து அடுத்த வீட்டு கதவு மேல எறிகிறாங்க. ஆனா இவங்க தாத்தா என்ன பண்றாரு, ரோந்து பணி செய்யும் காவல் அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள துப்பாக்கியால சுடுறாரு. ஸோ ஏற்கனவே இவர் சொன்ன மாதிரி இந்த காலடி சத்தம் இல்லையா, அந்த காலடி சத்தத்தை தொடர்ந்து நான் கவனிக்கும்படி செய்துவிட்டது அப்படின்னு சொல்றாரு. They began about 1:15 o'clock in the morning, a rhythmic, quick, cadenced walking around the dining room table. ஸோ பேய் இந்த சாப்பிடும் மேஜை, டைனிங் டேபிள் இருக்கும் இல்லையா, அதை சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது. எப்போ, இரவு 1:15 மணிக்கு. அது நடக்க ஆரம்பிச்சு மெதுவாக சத்தம் கேட்டு அதுக்கப்புறமா அந்த சத்தம் உயர்ந்துகிட்டே போகுது. அப்போ இவங்க, மை மதர் வாஸ் asleep in one room upstairs, my brother Herman in another. Grandfather was in the attic, in the old walnut bed, which, as you will remember, once fell on my father. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. ஸோ இந்த நடக்கும்போது, இந்த சத்தம் கேட்கும்போது அவரோட அம்மா, அவர் ஆத்தரோட அம்மா என்ன பண்றாங்க, மேல் மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. இவரோட தம்பி ஹெர்மன் என்ன பண்றான், இன்னொரு அறையிலும், அவங்க தாத்தா மேல் மாடியில ஒரு சின்ன அறையில வால்நட் மரத்திலான கட்டில்ல தூங்கிட்டு இருக்காங்க. இவரு இப்பதான் ஆத்தர் குளிக்கும் தொட்டியை விட்டு வெளியே வராரு. ஒரு டவல்ல அவரோட உடம்ப துவட்டிட்டு இருக்கும்போது இந்த காலடி சத்தத்தை கேட்கிறாரு. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னா, கீழே இருக்கிற அந்த சாப்பிடும் மேஜை, டைனிங் டேபிளை சுத்தி ஒரு மனுஷன் வேகமா நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. ஸோ அந்த குளியல் அறையிலிருந்து வெளிச்சம் வெளியே வருது. அந்த பின் படிக்கட்டுகள் மேல் விழுந்து அது நேரடியாக சாப்பிடும் அறைக்குள் வருது. அப்ப தட்டுகளை அடுக்கி வைக்கும் அடுக்கில் இருந்த தட்டுகளின் மேல் அது விழுந்து அவை மெல்லிய வெளிச்சத்தில் ஒளிர்வது என்னால் பார்க்க முடிந்தது அப்படிங்கிறத இந்த சொல்றாரு. The light from the bathroom shone down the back steps
which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I could not see the table. அவர் அங்கிருந்து பார்க்கும்போது அந்த பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறது தெரியுது, ஆனா அந்த டேபிள் வந்து தெரியல. The steps keep going round and round on the table. At regular intervals, a board creaked when it was trod upon. ஸோ அந்த சத்தம் மட்டும் கேட்குது, பாத அடிகள் சத்தம் மட்டும் கேட்குது, சீரான இடைவெளியில் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஐ சப்போஸ் அட் ஃபர்ஸ்ட் தட் இட் வாஸ் மை ஃபாதர் ஆர் மை பிரதர் ராய். ஸோ ஒன்றா எங்கள் அப்பா இல்லைன்னா யாராக இருக்கும், பிரதர் ராய். அவன் வந்து இந்தியானா போலீஸ் நகருக்கு சென்றுட்டு எந்நேரமும் திரும்பி வந்துடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒருவேளை அவன் நைட் வந்திருப்பானோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் நினச்சிட்டேன். had gone to Indiana police but were expected home at any time. I suspected next that it was a burglar. சரி, அப்படி இல்லைன்னா யாரா இருக்கும், யாராவது திருடன் உள்ள நுழைஞ்சிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன். இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் தட் இட் வாஸ் அ கோஸ்ட். முதல்ல எடுத்ததுமே நம்ம பேய் வந்துருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த சந்தேகங்கள் எல்லாம் முதல்ல எனக்கு வந்தது. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. அப்போ என்னாச்சு, அந்த சத்தம் கேட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அந்த நடக்கிற சத்தம். உடனே இவர் என்ன பண்றாரு, ஹெர்மனோட ரூமுக்கு போய் சத்தம் இல்லாம போய் நிக்கிறாரு. அவனை எழுப்புறாரு. எழுப்புனா அவன் ஏற்கனவே ரொம்ப பயந்தாங்கொல்லி. அவன் என்ன பண்றான், ஐயோ கீழே என்னமோ இருக்கு அப்படின்னு சொன்னதுமே உடனே என்ன பண்றான், அவனும் இவனும் சேர்ந்து 2 பேரும் இவரும் சேர்ந்து படிக்கட்டு வழியா பின்னால தொடர்ந்து வர்றாங்க. அந்த காலடி சத்தம் குறையுது. ஹெர்மன் வந்து அதிர்ச்சியா பாக்குறான். ஏன்னா இவர் வந்து குளிக்க வெளியே வந்துட்டாரு, பாத் டப்ல இருந்து வெளியே வந்திருக்காரு ஆத்தர். அப்போ அவன் மறுபடியும் நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். என்ன சத்தம், யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறான். ஸோ தெர் இஸ் சம்திங் டவுன் தேர், கீழே என்னமோ இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. உடனே கீழே வந்து அந்த டைனிங் டேபிள் சுத்தி அந்த காலடி சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு மனுஷன் ஓடுறது மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குது. ஸோ கீழே படிக்கட்டுல வந்து வெளிச்சம் வந்து ரொம்ப மங்களா இருந்தது. அப்ப அந்த காலடி சத்தம் மட்டும்தான் கேக்குது, ஆனா யாருன்னு எதுவும் தெரியல. ஸோ ஹெர்மன் என்ன பண்றான், தன் அறையை நோக்கி ஓடுறாரு. கதவு போய் சாத்திக்கிறாரு. இப்ப படிக்கட்டுல மேல இருக்கிற கதவை சாத்திட்டு அதுல அழுத்திட்டாரு. ஏன் மேல யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கதவு திறந்து பார்த்தா ஒன்னும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சத்தமே கேட்கல. இந்த கதவை இவங்க அழுத்தி சாத்துறாங்க இல்லையா, the slamming of the door had aroused mother. She peered out of her room. இந்த கதவு அடைக்கிற சத்தம் கேட்டதும் அவங்க அம்மா என்ன ஆயிடுறாங்க, அம்மா எழுந்திரிச்சிடுறாங்க. அறையை விட்டு வெளியே வந்து பார்த்துட்டு ஏன் என்ன பசங்களா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அப்போ ஹெர்மன் வந்து அவனோட ரூம் விட்டு வெளியே வர, அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் வந்து கீழே படிக்கட்டுல யார் ஓடுறாங்க, யாரோ ஓடுற சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப திருடங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இல்ல அப்படின்னு இவர் மெதுவா அது கீழே இறங்கி வர்றாரு. ஹெர்மனையும் கூப்பிடுறாரு, நீயும் கீழே வா அப்படின்னு. உடனே ஹெர்மன் என்ன சொல்றான், இல்ல நான் அம்மாவோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆத்தர் மட்டும் கீழே இறங்கி வராரு. அவங்க அம்மா ஜன்னல் வழியா வேகமா எரிஞ்ச அந்த ஷூ என்ன ஆகுது, பக்கத்து வீட்டு ஜன்னல், பெட்ரூம் ஜன்னல் மேல போய் சத்தத்தோட போய் நொறுங்குது, அந்த கண்ணாடி நொறுங்குது. அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எழுத்துக்களை எல்லாம் செதுக்கி தர்றவர், என்கிரேவர், ரிட்டையர்டு என்கிரேவர் நேம்டு பாட்வெல். அவரோட ஒய்ஃபும் அங்க இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே கொஞ்சம் நாளாவே உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, மாரடைப்பு நோயினால அவதிப்பட்டு இருந்தாரு. அநேகமா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே அனைவருமே அத்தகைய மாரடைப்பு நோய் கொண்டிருந்தாங்க. It was now about 2 o'clock of the moonless night. Clouds hung black and low. Bodwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. We'll sell the house and go back to Peoria. ஸோ நிலவில்லாத அந்த இரவு நேரத்துல இப்படி ராத்திரி 2 மணிக்கு இப்படி போய் ஜன்னல்ல உடைச்சாங்கன்னா எப்படி இருக்கும். உடனே அவங்க கோவப்பட்டு முதல்ல நம்ம இந்த வீட்டை வித்துட்டு மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அம்மா ஜன்னல் வழியா பாட்வெல் வீட்டுக்கு அதை ஊடுறதுக்கு முன்னாடி திருடுங்க, வீட்டுல திருடுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. பர்க்லர்ஸ் இந்த ஹவுஸ் அப்படின்னு அம்மா கத்துறாங்க. ஸோ ஹெர்மனும் ஆத்தரும் என்ன பண்றாங்கன்னா, திருடங்க இல்ல பேய் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க 2 பேருக்கும் துணிச்சல் வரல.
ஏன்னா அம்மா திருடங்களை பார்த்து பயப்படுறதை விட பேயை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அப்ப எங்க வீட்டுல திருடங்க தான் இருக்காங்கன்னு முதல்ல பாட்வெல் நினைச்சாரு. ஆனா கடைசியா அவர் அமைதியாகி தன்னோட படுக்கறையில இருந்த எக்ஸ்டென்ஷன் போன் எடுத்து போலீஸ கூப்பிடுறாரு. அவர் ஜன்னல்ல இருந்து போன பிறகு அவங்க அம்மா ஆத்தரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ஷூ எடுத்து எரிய போறாங்க. அந்த எரியற முயற்சி பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அப்படி எரியும் போது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, எனார்மஸ்லி டேக்கன் ஃபார் ஃபேன்சி அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் அதைய தடுத்துடுறாங்க. ஸோ the police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, 2 on motorcycles and a patrol wagon with about 8 in it. ஸோ பாராட்டத்தக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரத்திலேயே என்ன வந்துட்டாங்க, எல்லா போலீஸும் ஒரு ஃபோர்ட் செடன் கார்ல வந்து இறங்கிட்டாங்க. 2 போலீஸ் மோட்டார் சைக்கிள்ல வராங்க. அப்புறம் ஒரு ரோந்து போற வேன்ல 8 பேர். அப்புறமா நிருபர்கள் எல்லாருமே வந்து வீட்டு முன் கதவை படப்படப்படம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டு அதாவது அந்த ஆத்தரோட வீட்டுல சுவர்ல, தோட்டத்துல, எங்க வீட்டுல, பாட்வெல் வீட்டுக்கு இடையில இருந்த நடைபாதையில எல்லாத்துலயும் கத்தையா அந்த டார்ச் வெளிச்சம், கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டிருக்காங்க, நாங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இவர் கீழே போய் அவங்கள உள்ள வரணும்னுக்காக ஆத்தர் என்ன பண்றாரு, கீழே வர முயற்சிக்கிறாரு. அப்போ உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, உன் மேல ஒரு துணி கூட இல்லை, நீ இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்க, ஒரு நீ போனீங்கன்னா அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க, நீ செத்துருவேங்கிற மாதிரி பயப்படுத்துறாங்க. ஸோ ஃபைனலா என்ன பண்றாங்க, இந்த போலீஸ் மேன் எல்லாம் வெளியே ஃபைனலி the cops put their shoulders to a big heavy front door with its thick beveled glass and broke it in. ஸோ இவங்களும் கீழே வரல, போலீஸ் வெளியே நிக்குது. அதனால அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, முன்புற கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. இந்த கதவு உடைக்கிற சத்தம், கண்ணாடி நொறுங்கி அந்த தரையில விழுற சத்தம் எல்லாமே இவங்கனால கேட்க முடிஞ்சது. ஆனா இவங்க கீழே இறங்கியே வரல. யாராரு, ஆத்தர், அவங்க அம்மா, ஹெர்மன். ஸோ எல்லா டார்ச் வெளிச்சம் அப்படியே ஃபுல்லா, வீடு ஃபுல்லா, டைனிங் டேபிள் ஃபுல்லா, எல்லா ரூம்லயும் பாயுது. இவங்க தேடுறாங்க யாரு எங்க அப்படின்ட்டு. ஸோ கடைசியில இவன் டவல் கட்டிட்டு இருக்கிறாரு இல்லையா ஆத்தர், அவங்கள பிடிச்சிட்டாரு. இப்ப நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் இங்க குடியிருக்கேன் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. The office in charge reported to mother, no sign of nobody lady, he said. Must have got away, what would he like? There were 2 or 3 of them, mother said, whooping and carrying on slamming doors. Funny, said the cop. All your doors and windows are locked inside, tight as stick. So அவங்க அம்மா தலைமை அதிகாரி என்ன கேக்குறாங்க, இங்க ஒருத்தர் இருக்கிற மாதிரியே தெரியலையம்மா அப்படின்னு. ஒருவேளை அவங்க போயிருக்கலாமா, அவன் பார்க்க எப்படி இருந்தா அப்படின்னு. உடனே அம்மா சொல்றாங்க, 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ கதவை அடைச்சிக்கிட்டு, வேடிக்கையா இருக்கே, உங்க டோரு விண்டோ எல்லாமே டைட்டா க்ளோஸ் ஆயிருக்கு, எப்படி யாரு வெளியே இருந்து யாரு உள்ள வந்திருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. Downstairs, we could hear the tromping of the other police. Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked open, windows were shot up and pulled down, and furniture fell with dull thumps. A half-dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. ஸோ கீழே வேற போலீஸ்காரங்க எல்லாரும் தடன்னு என்ன உள்ள வந்துட்டாங்க. எல்லா இடத்துலயும் போலீஸ்காரங்களே நிறைஞ்சிருக்காங்க. கதவெல்லாம் திறந்து, அலமாரி எல்லாம் திறந்து, ஜன்னல் எல்லாம் திறந்து, எல்லாத்தையும் இருக்கைகள்லாம், மர இருக்கைகளை எல்லாம் கீழே போட்டு, அப்போ முன்புற கூடத்துல இருந்த எல்லாத்தையுமே எடுத்து தொலாவ தொடங்குறாங்க, யாரோ திருடா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அலமாரியில கொக்கியில தொங்கிட்டு இருந்த துணி எல்லாத்தையும் இழுத்து கிழிக்கிறாங்க. அப்புறம் சூட்கேஸ், பெட்டி எல்லாத்தையுமே இழுத்து கீழே போடுறாங்க. So one of them found an old zither that Roy had won in pool tournament. Look here, Joe, he said, stumping it with a big paw. The cop named Joe took it and turned it over. What is it? He asked me. It's an old zither our Guinea pig used to sleep on. ஸோ அங்கே வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஜித்தர் அப்படிங்கிற வாத்திய கருவி. அதை எடுத்து பார்க்குறாங்க, இது என்ன அப்படின்னு. இல்லை, இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே ஆத்தர் சொல்கிறாரு, இதில் தான் எங்கள் பன்னிக்குட்டி, நாங்கள் செல்லமாக வளர்த்துற பன்னிக்குட்டி தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்க இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அது மறுபடியும் அலமாரியிலேயே வச்சிடுறாங்க. No sign or nothing, said the cop who had first spoken to mother.
த லேடி சீம்ஸ் ஹிஸ்டாரிக்கல். ஸோ இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட அந்த ஆத்தரோட அம்மா கிட்ட பேசின போலீஸ்காரரு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது மேலே மாடியில் ஒரு சின்ன அறையில் ஏதோ கிரீச்சிடும் சத்தம் கேட்குது. இப்போ தாத்தா வந்து இவரோட ஆத்தரோட தாத்தா படுக்கையில் புரண்டு படுத்திருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு ஜோ கேட்குறாரு. அப்போ இவருக்கு சொல்றதுக்குள்ளேயே மடமடன்னு என்ன பண்றாங்க, 4-5 போலீஸ்காரங்க மேலே மாடி ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாம தாத்தாவோட ரூம்ல நுழையிறது வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு இவர் நினைச்சாரு. ஆனா ஒன்னும் சொல்ல முடியல. அவங்க போயிட்டாங்க. When I got to attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from the maid's army trying to hide away in the attic. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, மாடியில இருந்த மேலறைக்கு போய் விஷயங்கள் எல்லாம் பயங்கர குழப்பமாயிருச்சு. இந்த வந்த போலீஸ்காரங்களை எல்லாம் யாருன்னு நினைக்கிறாருன்னா, ஜெனரல் மெய்டோட ஆர்மியில இருந்து தப்பிச்சு வந்தவங்க தன்னுடைய அட்டிக்ல வந்து ஒளிஞ்சுக்க வந்திருக்காங்க மாடி அறையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. அவரோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா, he bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house. So கண்டிப்பா இந்த வயசானவர் இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க அதை சொல்ல சந்தர்ப்பமே இல்லை. உடனே இவர் என்ன பண்றாரு, பேக் யூ கவர்ட்லி டாக், கொலை நாயே பின்னால போ அப்படின்னு தாத்தா சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுட்டு என்ன பண்றாரு, அவங்கள ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. With that he fetched the officer who found the zither a flat handed smack alongside his head that sent him sprawling. ஸோ போலீஸ்காரர் நோக்கி தன்னுடைய விரிந்த கையால ஒரு அடிக்கிறாரு. அந்த போலீஸ்காரரை பறந்து போய் எங்க விழுகிறாரு, தரையில விழுகிறாங்க. மற்றவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு பின்வாங்கிடுறாங்க. அப்ப தாத்தா என்ன பண்றாரு, துப்பாக்கி அதன் உரையில இருந்து எடுத்து சுட்டதும் துப்பாக்கி வந்து கூரை நோக்கி வெடிக்குது. அண்ட் தென் அந்த மாடி மேலறை முழுக்க புகை நிரம்பிச்சு. இப்போ ஒரு போலீஸ்காரர் மட்டும் என்ன பண்றாரு, அவரோட இன்னொரு சபித்தபடி துப்பாக்கியால் அவருடன் வந்த இன்னொரு போலீஸ்காரன் தோள்பட்டை நோக்கி குறித்தவரை சுட்டுறாரு. அப்போ எப்படியோ எல்லாரும் நாங்க கீழே மீண்டு வந்து தாத்தாவோட அறையை அடைச்சு சாத்திட்டாங்க. இப்போ கடைசியில் என்னாச்சுன்னா, somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. கதவை சாத்தினாலும் அங்க அவர் 2-3 தடவை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக் டு பெட் போய் படுத்துறாரு. That was a grandfather, I explained to Joe out of breath. He thinks you are a deserter. ஐயோ நீங்க வந்து ராணுவத்தை விட்டு ஓடி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறாரு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஜோக்கு ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. Furthermore, they obviously did not like the layout something looked, and I can see their viewpoint phony. And I can see their viewpoint, and they began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of my mother's dress, not being able to find anything else. The reporter looked at me and mingled suspicion and interest. Just what the hell is the real lowdown here, but he asked. I decided to be frank with him. We had ghost. ஸோ அவங்க வெளியே இருந்து இந்த போலீஸ்காரங்களுக்கு எதுவுமே நம்ப முடியல, இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ராமா பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ வெளியே இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, நான் உண்மையை வெளிப்படையா சொல்லணும்னு நினைச்சிட்டு ஆத்தர் என்ன சொல்றாரு, பேய் வந்ததுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே இவர் திருன்னு முழிக்கிறாரு அந்த ரிப்போர்ட்டர். போலீஸ்காரங்க எல்லாரும் அங்கிருந்து நடந்து போயிட்டாங்க. ஸோ தாத்தாவால் சுடப்பட்ட போலீஸ்காரர் என்ன பண்றாரு, ஒரு பிளாஸ்டர் போட்டிருந்தாரு. முதல்ல அவர் அந்த தாத்தா கிட்ட இருக்கிற துப்பாக்கியை நான் பிடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. அப்போ ஆத்தரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து நாங்க ஸ்டேஷன்ல நாளைக்கு ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் policeman, mother asked. After they had gone, grandfather shot him, I said. What for? She demanded. I told her he was a deserter. Of all things, said mother, he was such a nice looking young man. ஸோ அவங்க போனதும் அந்த போலீஸ்கார்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அப்போ தாத்தா அவரை சுட்டுட்டாரு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எதுக்கு அப்படிங்கும்போது, இல்ல ராணுவத்தை விட்டு ஓடி வந்தவங்க
அப்படின்னு நினச்சிட்டு சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ grandfather was fresh as daisy and full of jokes at breakfast next morning. We thought at first he had forgotten all about what had happened, but he had not. Over his third cup of coffee, he glared at Herman and me. What was the idea of all them cops staring around the house last night? And he demanded, "None of you bothered to leave a bottle of water beside my bed? Do you ever realize what it costs for a thirsty man to look for water in the dining room last night? He had us there." மறுநாள் தாத்தா ஒரு டெய்ஸி மலர் போல புத்தம் புதுசா இருந்தாரு. காலையில சாப்பிடும்போது பயங்கரமா ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டார் போல இருக்கு வயசானவர் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவர் மறக்கவே இல்லை. தேர்ட் கப் ஆஃப் காஃபி குடிக்கும்போது அவர் கேட்குறாரு ஆத்திரையும் ஹெர்மனையும் பார்த்து, "ஏன் பசங்களா நேத்துக்கு ராத்திரி சம்மந்தம் இல்லை, எதுக்கு நம்ம வீட்டில் சம்மந்தம் இல்லாமல் நேற்று போலீஸ்காரங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு என்ன சொல்றாரு, "உங்கள் ஒருத்தருக்கு கூட ஒரு பாட்டில் தண்ணி வைக்கணும் என்னோட பெட்ரூம்ல, என் பெட்டுக்கு பக்கத்துலன்னு ஒரு அக்கறையே இல்லை. நேற்று நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்ற ரூம்ல தண்ணி தேடி அலைஞ்சதில் தவிச்சவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. உங்களுக்கு தோணுச்சா எனக்கு தண்ணி வைக்கணும்னு?" அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணாரு, he had us there, எங்களை அங்கே கொண்டு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த நாய்ஸ் எங்கேருந்து வந்தது? தாத்தா தான் தண்ணிக்காக பெட்ரூம்ல மேல இருந்து கீழே இறங்கி படியில கீழே இறங்கி வந்து டைனிங் டேபிளை சுற்றி என்ன பண்ணியிருக்காரு, தண்ணியை தேடி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஸ்டெப்ஸை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பேயா நினச்சிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பர்க்லர் திருடனா நினச்சிக்கிறாங்க. இவ்வளோ வந்து ரொம்ப ஜோக்கான ரொம்ப என்ன சொல்றது ஃபன்னியான ஸ்டோரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரேட்டர் இந்த வைல்டு இமேஜினேஷன் எப்பவுமே வந்து இதா இருக்குமோ அதா இருக்குமோ அப்படிங்கிறது வந்து கடைசியில் என்னது பெரிய லாஃப்டராக தான் முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆத்தர். ஸோ இமேஜினேஷன் ஆஃப் ஆட் திங்ஸ் லீட்ஸ் டு ஹியூமர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் வாஸ் grandfather who came to the dining room to drink water. So the extensive search operation of police and the funny gesture of mother, the ghost, mysterious happening எல்லாமே lively comicalா இருக்கு இந்த லெசன்ல. The author succeeds enormously in making the readers enjoy the common and everyday exercise of a strange family. So இதுதான் இந்த ஸ்டோரி. Okay, hope you like this video. Thanks for watching. If you like this video, please like, share and subscribe. Thank you.